ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு போகரின் சப்தகாண்டம், மூலாதார ஒளி ஓங்காரம், பாடலும் தெளிவும். பாடல். காணவே மூலமது அண்டம் போல காரணமாய் திரிகோணமாகி நிற்கும், பூணவே மூன்றின் மேல் வளையமாகும், பிரம்பாக இதழதுதான் நாளுமாகும். நாணவே நாற்கமலத்து அச்சரத்தை கேளு, நலமான வயநமசி ரீயாகும். மூணவே முக்கோணத்துள் ஒளி ஓங்காரம், முயற்சியால் அதற்குள்ளே யகாரமாமே. பொதுவாக சித்தர் பாடல்களை படித்தவுடன் பொருள் விளங்குவது போன்று தோன்றினாலும் அதில் நம் சித்தர் பெருமக்கள் மறைத்து வைத்துள்ள சூட்சும பொருள்களானது புலப்படாமல் தான் இருக்கும். காரணம், பாடல்களில் அமையப்பட்டுள்ள சொற்களானது நமது பேச்சு வழக்கில் இருக்கும் சொற்கள் போலல்லாமல் இலக்கண நடையுடனும் எடுத்துக்காட்டு ஓமையுடனும் அமைந்திருப்பதால் தான். அதனால் சித்தர் பாடல்களுக்கு பொருள்களை அறிய வேண்டுமானால் அப்பாடலில் அமையப்பட்டுள்ள மறைப்பொருள் சூட்சுமங்களை கண்டிப்பாக அறிந்தே ஆக வேண்டும். அதன்படியே இந்த பாடலில் மறைந்துள்ள சூட்சும பொருள்களையும் அறிந்து கொள்வோம். பாடலானது 8 வரிகளில் அமையப்பெற்றிருந்தாலும் அது 2 வரிகளில் முழுமை பெறுவதாக அமையப்பெற்றுள்ளதால் பாடலை 4 வரிகளாக பிரித்து அதன் பொருளினையும் அறிந்து கொள்வோம். முதல் வரியில் உள்ள காணவே என்பது அறிந்து கொள்ளுதல் என்றும், மூலமது என்பது முதன்மையானது என்றும் கருப்பொருள் என்றும், அண்டம் போல என்பது அண்டவெளி அல்லது தலைப்பரப்பு என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள காரணமாய் என்பது நோக்கம் என்றும் மூலம் என்றும், திரிகோணமாகி நிற்கும் என்பது முக்கோண வடிவு கொண்டது என்றும், நிற்கும் என்பது ஆட்படுதல் அமையப்பெறுதல் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் கண்டால் அண்ட பெருவெளியில் மூலமாய் அமைந்துள்ளது ஒளியாகும். ஒளியின் மூலமானது வெப்பமாகும். இதுவே பிண்டமாகிய மனித தோற்ற அமைப்பில் சிரசே அண்டவெளியாகவும், ஒளியின் மூலமான வெப்பமே உடல் முழுவதும் வியாபித்து இயக்கம் பெறுவதாகவும், அந்த வெப்பமானது ஒடுங்கி நிற்கும் இடமாக இருப்பது 3 முடுக்குகளை கொண்டு சுற்றுவட்ட பரப்பில் அமையப்பட்டுள்ள மூலாதாரம் என்பதாகவும் பொருளாகிறது. 2வது வரியில் உள்ள பூணவே என்பது அணியச் செய்தல், உட்படுதல், மேற்கொள்ளுதல் என்றும், 3ன் மேல் வளையமாகும் என்பது 3ஆக அமையப்பெற்றதனை சுற்றிலும் இருப்பது என்பதாக பொருளாகிறது. அடுத்து உள்ள பிரம்பாக என்பது பின்னிக்கொள்ளுதல் என்றும், இதழதுதான் என்பது விரிந்த உதடுகள் என்றும் பூவிதழ் என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள நாளுமாகும் என்பது 4ஆக அமையப்பெற்றுள்ளது என்பதாக பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது 3இன் இணைப்பாக அமையப்பெற்றதனை சுற்றிலும் வட்ட வடிவத்துடன் பற்றி கொண்டு பூவிதழ் வடிவுகளாக 4 உதடுகள் பின்னி பிணையப்பட்டுள்ளது என்பதாக பொருளாகிறது. 3வது வரியில் உள்ள நாணவே என்பது வெட்கம், கூச்சம், அடக்கம் என்பதாகவும், நாற்கமலத்து என்பதில் கமலம் என்பது தாமரை மலரை குறிப்பிடுவதாக அமைகிறது. இதனால் நாற்கமலம் என்பது நான்முகனை குறியிட்டு காட்டுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அச்சரம் என்பது மூல எழுத்து, மூல மந்திரம் அல்லது பீஜ மந்திரம் என்பதாகவும், அடுத்து உள்ள நலமாகும் என்பது சுகப்படுதல் என்றும், வயநமசி ரீ என்பது பஞ்சபூத தத்துவத்தில் காற்று பீஜமாகவும் அமைகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது 2வது வரியில் கூறிய முக்கோணத்தை சுற்றி வட்ட வடிவமாய் 4 இதழ்களுடன் கூடி அமையப்பெற்றுள்ளது படைப்பின் மூலமான பிரம்மமாகும். அதன் இயக்க தத்துவம் வயநமசி ரீ ஆகும். இதன் பீஜ எழுத்து ரீ என்று தொடங்கும் என்பதாக முடிகிறது. 4வது வரியில் உள்ள மூணவே என்பது சேருதல் என்றும், முக்கோணத்துள் என்பது 3இன் சேர்க்கை என்றும், ஒளி ஓங்காரம் என்பது ஒளி சேர்க்கை என்பதாகவும் பொருளாகிறது. அடுத்து உள்ள முயற்சியால் என்பது முன்னேறி சேருதல் என்றும், அதற்குள்ளே யகாரமாமே என்பதில் யகாரம் என்றால் ஆகாய தத்துவம் என்றும், அதுவே வெட்டவெளி என்றும் கருத்தில் கொள்ள வேண்டும். இதனை இணைத்து பொருள் காணும்போது மேற்கூறிய வயநமசி என்னும் பஞ்சபூத தத்துவத்தை முன்னிறுத்தி அதன் பீஜ அச்சரத்தை பிரயோகிக்க அதுவே மகாரமாகி ஒளி சேர்க்கையை உண்டாக்கும் என்பதாக பொருளாகிறது. பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை காண்போம். நம் போகர் சித்தர் பெருமான் அருளச் செய்த இந்த பாடல் வரிகளானது மிக நுணுக்கமான பொருள் பதங்களை கொண்டதாக அமையப்பட்டுள்ளதால் மேலோட்டமான பொருளாக இதனை விளக்கிவிட முடியாது. மிக ஆழமாகவும் யோக ஞான தெளிவுடனும்
நமக்கே உண்டான அனுபவத்தையும் இணைத்துதான் பொருள் கூற முடியும். பாடலின் மூலக்கரு பொருள் பஞ்சபூத தத்துவங்களும் ஒளி சேர்க்கையும் தான். அது பிண்டமாகிய உடலில் எப்படி சேர்கிறது என்றும் அதை எப்படி கொண்டு சென்று அண்டத்தில் சேர்ப்பது என்பதான சூட்சுமங்களை விளக்குவதுதான். அதுவே ஆ ஊ இம் என்ற மூன்றின் சேர்க்கையாகவும் அதுவே ஓம் என்ற பிரணவமாகவும் அமைகிறது. அப்படி அனைத்திற்கும் மூலமான பரபிரம்மம் என்பதனை அறிந்து தெளியும் இந்த நேரமே ஒளி சேர்க்கைக்கு உண்டான நேரமும் ஆகும். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது என்பதுதான் நம் அனைத்து சித்தர் பெருமக்களின் ஒருமித்த கருத்தாகும். இதுவே போகர் சித்தர் பெருமானின் கூற்றாகவும் அமைகிறது. இதன் மையப்பொருள் யாதெனில் ஞானத்தை அடைய ஞானம் பெற வேண்டும் என்பதுதான். ஞானத்தை அடைய வெளியே தேட வேண்டிய அவசியமில்லை. அது தன்னுள்ளே தன்னை கண்டு அறிவதுதான். அதாவது தனக்குள்ளே பரபிரம்மத்தை அறிவதுதான். அதனை அறிவதே பாடலின் சூட்சமமாகும். ஓமெனும் பிரணவம் முதல் பஞ்சபூதங்கள் வரையிலும் அனைத்தும் மனிதராகிய பிண்ட உடலில் தத்துவங்களாகவும் ஆதார சக்கரங்களாகவும் அமைந்து இயக்கம் பெறுவதாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் அப்படி அமைவதில் சிறு மாறுதல் கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த மாறுதல் தான் அண்டத்தின் இயக்கத்திலிருந்து பிண்டத்தின் இயக்கத்தை வேறுபடுத்தியும் காட்டுகிறது. அண்டத்தில் முதன்மையான அதிசூட்சம நிலையில் உள்ள ஒளி ஓங்காரமான பிரணவமானது மனித உடலில் இரண்டாக பிரிந்து வேறுபட்ட நிலையில் இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது. இந்த ஒளியானது ஸ்தூல உடலில் ஸ்தூல நிலையில் ஒளி மழுங்கி வெப்பநிலையிலும், ஓங்காரமான ஆ ஊ இம் என்ற சேர்க்கையானது தனியாக பிரிந்து ஆ ஊ இம் என்ற தனித்தனி நிலைகளிலும் அந்த சேர்க்கையானது நடைபெறக்கூடிய இடமானது கீழ்நிலை மூலமாக இருக்கும் மூலாதாரத்திலும் அமையப்பெறுகிறது. இப்படி மாற்று இயக்கத்தில் அமையப்பெற்றுள்ளதால் மனிதனானவனின் உடலில் பிரபஞ்ச பேராற்றலானது தனது பேராற்றல்களின் தனித்துவத்தை இழந்துதான் இயக்கம் பெறுவதாகவும் அமைந்திருக்கிறது. இதனால்தான் மனிதனானவனும் தனது பேராற்றல்களை மறந்து மாயையில் சிக்கி வாழ்ந்தும் மடிந்து கொண்டிருக்கிறான். மனிதனானவன் தன் பேராற்றல்களை அறிய வேண்டுமானால் தன்னிடம் உள்ள மாயைகளை நீக்கும் உபாயத்தை அறிந்தே ஆக வேண்டும். தனித்தனியாக பிரிந்து இயக்கம் பெறும் பிரணவத்தை, அதாவது ஆ ஊ இம் என்பதை ஒன்றாக்கி ஓம் என்று ஒலிக்கச் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஸ்தூல நிலையில் உள்ள ஒளி வெப்பத்தை அதிசூட்சம நிலைக்கு மாற்றி ஓங்காரத்துடன் இணைக்கச் செய்ய வேண்டும். இப்பொழுது ஓங்காரமும் பஞ்சபூத தத்துவங்களும் அண்டப்பிண்டத்தில் எப்படி அமையப்பட்டுள்ளது என்பதனை காண்போம். அண்டத்தில் பிரணவமே முதலும் மூலமுமாகி அதனைத் தொடர்ந்து ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் என்பதான நிலையில் அமைந்திருக்கின்றது. இந்த தத்துவத்தில்தான் அனைத்து தோற்றங்களும் அமையப்பட்டவையாகும். அதன்படித்தான் உயிர்களின் தோற்றமும் அமைந்துள்ளது. கடைசியாக மண் தத்துவத்தில் உயிர்களின் தோற்றம் முழுமையடைவதால் மண் தத்துவமே அனைத்து உயிர்களின் தொடக்கமாகவும் அமைகிறது. அதன்படியே மனிதரிடத்தில் மண் தத்துவமே முதன்மைப்படுவதால் மண் தத்துவத்திற்கு முன்னதாகவே ஓம் என்னும் பிரணவமானதும் அமைகிறது. ஆக அண்டத்தில் முதன்மையாக உள்ள பிரணவமானது பிண்டத்தில் கீழ்நிலையாக இருக்கும் மூலாதாரத்தில் இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது. அதுவே ஓம் நமசிவாய என்னும் பஞ்சபூத தத்துவமாகும். இந்த ஓம் நமசிவாய என்னும் தத்துவமானது அண்டத்தில் உள்ள இயக்கத்திற்கு முற்றிலும் எதிர்மறையான இயக்கமாகும். அதாவது ஓம் என்னும் பிரணவம் மூலாதாரமாக கீழிருந்து தொடங்கி அதனைத் தொடர்ந்து பஞ்சபூதங்களானது சுவாதிஷ்டானம் மண் தத்துவமாகவும், மணிப்பூரகம் நீர் தத்துவமாகவும், அநாகதம் நெருப்பு தத்துவமாகவும், விசித்தி காற்று தத்துவமாகவும், ஆக்ஞா என்பது ஆகாய தத்துவமாகவும், அதனைத் தொடர்ந்து துரியம் என்பது வெட்டவெளியாகவும் கணக்கிடப்படுகிறது. கீழாக அமையப்பட்டுள்ள பிரணவத்தை யகாரத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் சித்தர் பெருமக்களால் அருளப்பட்ட அனைத்து யோக பயிற்சிகளின் மூலமாகவும் அமைகிறது. இந்த மூல சூட்சுமத்தை அறிந்து தெளிந்து பயன்படுத்தினால் மட்டும்தான் மனிதனானவன் தன் இருப்பு நிலையான ஆதியோடு இணைந்து சங்கமிக்க முடியும். இப்படி ஆதியோடு இணையும் நிலையைத்தான் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட நிலையாகவும் நம் சித்தர் பெருமக்கள் பாவிக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்கான மூல மந்திரம்தான் பாடலின் 3வது வரியில் அமையப்பட்டுள்ள வயநமசி ரீ ஆகும். உடனே வயநமசி ரீ என்றால் யோகமானது சித்தியாகிவிடாது. இங்குதான் நம் சித்தர் பெருமானின் திருவிளையாடலும் அரங்கேறியுள்ளது.
திருவிளையாடல் என்றவுடன் சிவன் என்ற உருவத் தோற்ற அமைப்பை கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. சிவன் என்றால் அனைத்திற்கும் முதன்மையான ஆதிசித்தன் என்றுதான் பொருளாகும். அவர் வழி வந்த அனைத்து சித்தர் பெருமக்களும் ஆதிசித்தனின் அம்சம்தான். ஆக சித்தர் பெருமக்கள் ஆற்றிய அனைத்து சித்து விளையாடல்களும் திருவிளையாடல்கள்தான். சரி, பதிவிற்குள் வருவோம். நம் சித்தர் பெருமான் அருளச் செய்த வயநமசிரி என்பது ஒளி ஓங்காரத்தின் முதன்மையான மூல பீஜ மந்திரம் மட்டும்தான். ஆனால் அவர் மற்ற பூதங்களின் பீஜ மந்திரத்தை அருளச் செய்யவில்லை. அதனால் நாம் மற்ற பூதங்களின் முதன்மைப்படுத்தி பீஜ மந்திரத்தை அமைத்தாக வேண்டும். அப்படி அமைக்கும் முன்பாக ஓம் என்னும் பிரணவத்தையும் இணைக்க வேண்டும். இதனால் 5 பூதங்களும் 5 ஆகி இயக்கம் பெறும். இந்த பீஜ மந்திரங்களை உச்சரிப்பது எதற்காகவென்றால் ஆதார சக்கரங்களை முறைப்படுத்தி இணைப்பதற்காகத்தான். இப்படி பூதங்களை இணைத்து பீஜ மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக மூலாதாரத்தில் கீழ்நிலையில் உள்ள பிரணவமானது ஒளி ஓங்காரமாக மாற்றமடைந்து பிரம்பாக பின்னிக் கொண்டிருக்கும் தண்டுவடத்தினை பற்றி மேலேறி ஆதார சக்கரங்களையும் இணைத்து கொண்டு சிரசினை சென்றடையும். இந்த இணைப்பினால் பூதங்களும் இணைந்து நமசிவாய தத்துவமும் இணைந்து பீஜ மந்திரங்களும் இணைய ஒளி ஓங்காரமானது தோற்றமடைந்து வலுப்பெற்று அதற்குள்ளே வெட்ட வெளியாகிய யகாரத்தை காணலாம் என்பதுதான் நம் சித்தர் பெருமானின் கூற்றாகவும் அமைகிறது. இப்போது நமசிவாய தத்துவத்தின் பீஜ எழுத்துக்களை காண்போம். நா என்பது மண்பூதமாகும். அதன் பீஜ எழுத்தானது ஐம் ஆகும். மா என்பது நீர்பூதமாகும். அதன் பீஜ எழுத்தானது க்ளீம் ஆகும். சி என்பது நெருப்பு பூதமாகும். அதன் பீஜ எழுத்து சௌம் ஆகும். வா என்பது காற்று பூதமாகும். அதன் பீஜ எழுத்து ரீம் ஆகும். யா என்பது ஆகாய பூதமாகும். அதன் பீஜ எழுத்து ஸ்ரீம் ஆகும். இதனை எப்படி வரிசைப்படுத்துவதென்று காண்போம். ஓம் ஐம் க்ளீம் சௌம் ரீம் ஸ்ரீம் நமசிவய. ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ரீம் யநமசிவ. ஓம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் வயநமசி. ஓம் சௌம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சிவய நம. ஓம் க்ளீம் சௌம் ரீம் ஸ்ரீம் ஐம் மசிவயன. இதில் நம் சித்தர் பெருமான் வயநமசி ரீ என்று முதன்மைப்படுத்த காரணம் அது காற்று பூதத்தை குறியிட்டு காட்டுவதுதான். இதன் சூட்சுமம் யாதெனில் காற்றை பிடித்துதான் யகாரத்தில் பயணிக்க வேண்டும் என்பதால் தான். காற்றை பிடித்து பயணிக்க வேண்டும் என்றால் பிரணவத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் பொருள். பிரணவம் என்பது அதிசூட்சுமமான அகார உகார மகார இணைப்பு. இதைத்தான் பாடலில் சூட்சுமமாக திரிகோணமாகி நிற்கிறது என்று குறிப்பிடுகிறார். இதுவே அனைத்து படைப்பிற்கும் மூலமான பரபிரமம் என்பதால் நாற்கமலம் என்பதாகவும் ஊமைப்படுத்துகிறார். நாற்கமலம் படைப்பின் மூலமான பிரம்மாவை குறியிட்டு காட்டுவது. இதனை இணைத்துத்தான் முக்கோணத்துக்குள்ளே ஒளி ஓங்காரம் என்கிறார். இதன் பொருள் மூலாதாரம் என்பது ஜீவாற்றலின் இருப்பிடமாகும். இதன் தன்மையானது ஒளியாகும். ஒளியின் மூலம் வெப்பமாகும். அதுவே மகாரமாகும். ஆக மகாரமாகிய வெப்பத்தின் மூலம்தான் ஸ்தூல நிலையில் உள்ள ஜீவாற்றலை ஒளியாக்கி அந்த ஒளியை ஒளியாகிய ஓங்காரத்துடன் இணைக்கச் செய்ய வேண்டும். அப்படி இணைப்பதன் மூலமாகவே ஒளி ஓங்காரமாக வலுப்பெறும். இதைத்தான் பாடலின் கடைசி வரியில் முக்கோணத்துள்ளே ஒளி ஓங்காரம் தோன்ற முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அந்த முயற்சியின் மூலமே யகாரம் என்னும் மூலத்தை அதாவது வெட்ட வெளியினை அறியலாம் என்பதாகவும் பாடலினை முடிக்கிறார். நம் சித்தர் பெருமான் கூற்றுப்படி பூதங்களை முறையாக அமைத்து அதற்கான பீஜ மந்திரங்களை பிரயோகம் செய்வதன் மூலமாக கீழ்நிலையில் உள்ள ஓம் என்னும் பிரணவமானது மேல்நிலையை எட்டும் என்பதாக அமைகிறது. அதாவது யகாரத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்பதுதான் பொருள். பிண்டமாகிய மனித உடலில் ஓம் என்னும் பிரணவமானது மேல்நிலையினை அடையாததற்கு காரணம் அதற்கு தடையாக இருக்கும் நாமா என்ற மண் நீர் பூதங்கள்தான். இந்த 2 பூதங்களே மனிதனானவன் பிறந்து இறந்து மீண்டும் பிறப்பதற்கு காரணம் மூலமாகவும் அமைகிறது. இதுவே மனிதனிடத்தில் மாயைகளை தோற்றுவிக்கும் காரண காரியமாகவும் அமைகிறது. இந்த பூதங்களே ஊன் உடல் என்ற கழிவுகள் கொண்ட தேகத்தையும் தோற்றுவிக்கிறது. இந்த நாமா என்ற பூத தத்துவங்களானது நமது ஒவ்வொரு ஜீவவித்திலும் கலந்து நிற்பதால்
அதுவே அனைத்து உடல் உறுப்புகளிலும் வியாபித்து இயக்கம் பெறுவதாகவும் இருக்கிறது. அதனால் நா மா என்பதை தனியாக பிரித்து பார்க்கவும் முடியாது. ஆக வித்துவில் உள்ள நா மா என்பதை நீக்கினால்தான் அதனால் தோற்றுவிக்கப்பட்ட பிண்டமாகிய உடலில் உள்ள நா மா என்பது முழுமையாக விலகும். இதுதான் ஊன் உடலை உருக்கும் நிலையாக யோக மார்க்கத்திலும் பார்க்கப்படுகிறது. மூலாதாரத்தில் மகாரம் என்னும் மூலக்கணலை தோற்றுவிக்கும் போதுதான் அந்த வெப்பத்தினால் வித்துவும் வெப்பமாகும். இந்த வெப்பத்தின் மூலமே நா மாவை தாங்கி நிற்கும் சூழ நிலையில் உள்ள ஜீவ வித்தானது காற்று நிலைக்கு மாற்றம் அடையும். அதாவது மண் நீர் தத்துவம் நீங்கி அதிசூட்சம நிலையில் ஒளியாக தோற்றம் பெற்று காற்றோடு சங்கமிக்கும். இதுவே ஒளி இயக்கமாகும். இதைத்தான் நம் சித்தர் பெருமான் ஒளி ஓங்காரம் என்று மிக அழகாக எடுத்துரைக்கிறார். இந்த ஒளி ஓங்கார வாசியானது தண்டுவடத்தில் உள்ள நடுநாசி என்ற சுழுமுனை நாடியின் வழியே மேலேறி துரியம் என்ற வெட்ட வெளியில் பிரவேசிக்கும். இந்த நிலையே ஜீவனானது தன் ஆதியான இருப்பு நிலையோடு சங்கமிக்கும் நிலையாகும். இதுவே ஜீவன் சமாதி என்ற நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சங்கமமே மனிதனானவனை பிறவா பெருநிலைக்கும் கொண்டு செல்லும். இதனை சித்தர் வழியாக கூற வேண்டுமானால் வகாரமாகிய காற்றானது சிகாரமாகிய வெப்பத்துடன் இணைந்து மகாரமாகி யகாரத்துடன் இணைவதாகும்.